ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வீட்டிலேயே ஆப்பிள் ஜாம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஆப்பிள்லாம் தோல் சீவிட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துருக்கேன். அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு 2-3 ட்ராப் லெமனும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. நல்லா வெந்ததுக்கப்புறமா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ அதே பாத்திரத்துலேயே அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துருக்கேன். நீங்கள் எடுத்திருக்க ஆப்பிளோட ஸ்வீட்டை பொறுத்து நீங்கள் ஸ்வீட்டை இன்க்ரீஸ் பண்ணி அதில் டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதில் ஒயிட் சுகர் வந்து 1 கப் அளவு சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். சுகர் சேர்த்ததுக்கப்புறம் மெல்ட் ஆகி லிக்விட் ஆக ஆரம்பிக்கும். இது கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறமா இடையிடையே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. கையில் தெறிக்கிற மாதிரி தான் இருக்கும். லைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். இடையில மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஜாம் பதம் வர ஆரம்பிக்கும். ஒரு 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் திக்காக ஆரம்பிக்குது. இப்போ பாருங்கள், எடுத்து ஃப்ளோ ஆகும்போது இந்த மாதிரி கண்டினியூவஸாக விழும். அது வந்து பதம் கிடையாது. ஒரு 10 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி விட்டு விட்டு விழணும். இதுதான் கரெக்டான பதம். இந்த மாதிரி ரெடி ஆனதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா 1 வீக் வரைக்கும் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.